உங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தையை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு தருகிறார். வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நல்ல கரங்களை தட்டி ஷாம்பிர காப்ரதோலு ரிப்ரா பாஷா டே 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 டே. ஓ ஹalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கை சுருமுவதாக. நான் இழந்தவற்றை எல்லாவற்றையும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் திருப்பட்டும். ஏனா எனக்காக யுத்தம் செய்ய என்னை புறப்பட பண்ணினவர் என் தகப்பன். ஹalleluya. ஹalleluya. ஷாம்பிரா காம்ரல. நீ எதிலெல்லாம் இழந்தேன்னு நினைக்கிறியோ அது இந்த வருஷம் நீ உன் கையாலேயே அதை திருப்பிக் கொள்ளுவாய். Receive it in your own hand in the name of Jesus. Pralabo shaka bratala ram prasulu maudadariya pradadara prala. எத்தனை பேர் வாங்குறீங்க? நல்ல வாய்களை நல்லா திறந்து கைகளை நல்லா அசைச்சு ஏதோ ஒரு சிம்டத்தை காமிங்க. பரலோகம் பாக்குது, வெயிட் பண்ணுது. நீ எப்படி அதை வாங்குற? How much you are excited to receive the word of God? How much excited to this year? How much obedient? எந்த அளவுக்கு நீ obedient-ஆ இந்த வார்த்தையை இந்த வருஷத்துக்கு நீ வாங்குறேன்னு பரலோகம் உற்று கவனிக்குது. எஸ், இந்த வார்த்தை சும்மா வரல. அதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை சிந்தினதனால நீ நானும் புற ஜாதியா இருந்த உன்னையும் என்னையும் அவருடைய ரத்தம் மீட்டு கொண்டு இப்ப அந்த ரத்தம் சொல்லுது, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். உன் மூதாதையர்கள் இழந்தவற்றை நீ சுதந்தரிப்பாய். நீ இழந்த சரீர பலத்தை நீ மறுபடியும் சுதந்தரிப்பாய். நீ இழந்த ப்ரமோஷனை மறுபடியும் இரட்டிப்பாய், சுதந்தரிப்பாய். Whatever you lost, you restored. You have to restore this year. The same year, you restore double in the name of Jesus. Pralam prakeshera ram brasete. Hallelujah. உலகத்துக்கு தெரியாத இருக்கலாம், ஆனா உனக்கு எனக்கு தெரியும். உலகம் பணத்தை கொடுத்தா உலகத்துக்கு என்ன தெரியும்? பணத்தை கண்ணுக்கு முன்ன காட்டினா. ஆனா உனக்கு எனக்கு தான் தெரியும், நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். இந்த உலகம் கண்ணுக்கு தெரிஞ்சதை தான் நக்கி பிடிக்கும். ஆனா நீயும் நானும் ஆவியில எனக்காக இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே என் அப்பா எனக்கு முன் குறிச்சது. எனக்காக என்ன ஒரு உள்ளங்கையில வரைஞ்சு அப்படியே என் பிள்ளைக்கு திங்கள் என்ன, செவ்வாய் என்ன, புதன் என்ன, இந்த வருஷம், இந்த மாசம், இந்த வருஷம் எல்லாத்தையும் அப்ப எழுதினபடியே எனக்கு குடிச்சிருக்கிறார். இப்ப நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆகையினால் பேசுகிறேன், நான் சகலவற்றையும் இந்த வருஷம் திருப்பிக் கொள்ளுவேன். ஹalleluya. யாரா சொன்னா? யார் சொன்னா? அப்பா சொன்னார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். somebody say, உனக்கு அது போச்சு, இது நீ அவ்வளவுதான், போனது போனதுதாய், பட்டது பட்டதுதாய். என்னது பட்ட காலே படும், கெட்ட குடியே குடும். ஐயோ, இந்த இந்த உலகத்துல நீ இருந்தா தப்புவியா? பாருங்களேன், பட்ட காலே படும், கெட்ட குடியே கெடும். அதான உலகம் சொல்லுது. இப்ப அதை இந்த வசனத்தை கொண்டு மேட்ச் பண்ணி பாருங்க. ஜோக்கா இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப கான்ட்ரோவர்சியா தானே இருக்குது. ஆண்டவர் சொல்ற, நீ சகலவற்றையும், உலகம் சொல்லுது பட்டபடி என்னத பட்டபாடே படும் கெட்டகுடியே. அந்த ஏரியாலே இருக்கக்கூடாது. கிளவி பேச்சுக்கு இடமே.
இனி கிளவி பேச்சுட்டு யாரா வந்திய இன்றையிலிருந்து நீ வயசாகி இருப்பாய். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வசனங்களை பார்க்கலாம், திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். எல்லாத்துலயும் அவர் தான் இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, அவங்க அப்பா தான் இருக்கிறாரு. உங்க வீட்டில் அப்பா இருக்கிறாரு, உன் வேலையில் அப்பா இருக்கிறாரு. நீ பயந்து கொண்டிருக்கிற, போகிறதுக்கு பயப்படுகிற அந்த உறவினர் வீட்டிலையும் உனக்காக கர்த்தர் இருக்கிறாரு. காரியங்களை வாய்க்க பண்ணும்படி தேவன் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி கொடுங்க, பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாத்தையும் செய்ய பலன் இருக்கான். என்னது? ஏதாவது விஷயம் உங்களுக்கு டயர்டாக இருக்குதா? செஞ்சு டயர்டாக இருக்கீங்களா? வாழ்க்கை போர் அடிச்சிருக்கா? ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இன்னும் பதிலே போர் ஆயிடுச்சா? என் அம்மா எனக்காக 30 வருஷம் ஜெபிச்சாங்க. எத்தனை வருஷம் ஜெபிச்சாங்க? 30 வருஷத்தினுடைய ஜெபம் தான் நான். அல்லேலூயா. சாதாரண ஜெபம் இல்லைங்க. எனக்கு வீட்டில் என் அம்மா யாருக்காக ஜெபிச்சிருக்காங்கன்னா என் தங்கச்சிக்காக ஜெபிச்சதில்லை, தம்பிக்காக. ஆமாம், என் தங்கச்சி சொல்லியிருக்கிறான், பொறாம பிடிச்சி என் அம்மா அவனுக்கு தான் ஜெபிப்பாங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் அவங்க ஜெபிச்சிருந்தாங்கன்னா நானும். அல்லேலூயா, நல்லா அவ கேட்கட்டும். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? கவனிங்க, நான் சொல்றேன், உங்க தரிசனத்தை, உங்க மேல முன்குறித்திருக்கிற காரியத்தை தேவன் நடத்தி முடிக்கிறதுக்கு டியூட்டி அவருடையது. அது யாரோட டியூட்டி? ஆண்டவருடைய டியூட்டி. அதுக்கு யாரை வேணாலும் அவர் பயன்படுத்துவார். யாரு? தெருவில் போற ஒரு, இப்போ எனக்கு என் அம்மா ஜெபிக்கலன்னு வைங்களேன், யார் ஜெபிச்சிருப்பாங்க? ஒருத்தருமே இல்லைங்க. என்ன உலகமே என்ன செய்யுது? நிராகரிச்சிருச்சு. என்னது? உலகமே என்ன நிராகரிச்சு. நான் ஒரு கொடும்பாவி. எப்படிங்க? கொடும்பாவி. அப்படி யாராவது உண்டா? இல்லையா? உண்டா? நம்ம தான் நிறைய பேசுறோமே. அவன் அதை செஞ்சாய், இவன் இதை செஞ்சாய், இவன் நுள்ளினாய், இவன் பிழிஞ்சாய், கடிச்சான்லாம் சொல்றோம்ல, அப்படித்தானே? நான் சொல்றேன், உனக்காக யாருமே ஜெபிக்கலைன்னாலும், உன்னை உலகமே எதிர்த்தாலும், பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காய் வேண்டிக் கொள்ளுவார். The whole credits அவருடையதான். உன் மேல அவர் உன்னை திட்டம் பண்ணினாருன்னா அதை செய்யறதுக்கு ஒன்னு அவர் பலப்படுத்தியே ஆகும். எப்படி ஆகும்? எப்படிங்க? நீ சந்திக்கிற சூழலோ பிரச்சனையோ போராட்டமோ, நீ 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 இந்த ஆழமான அந்த சேற்று இருக்குல்ல, சேர்ல இருக்க பாருங்க, சேற்றுல இருந்து வெளியில இந்த புதகுழியில இருந்து எழும்பி வர முடியாது. பார்த்துருக்கீங்களா? சிலவங்க எல்லாம் சில பாவத்துக்குள்ள இன்னும் சேற்ற விழுந்து எழும்பவே முடியாதுங்க. வேற வழி இல்லை, இனி இப்படியே இருந்துருவோம், நடிச்சிருவோம் அப்படின்னு நீ இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒன்றை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் தூக்குவேன், உன்னை நான் நாட்டுவேன், நிலை நாட்டுவேன், உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை கட்டுவிக்கப்படும், நீ கட்டுவிக்கப்படுவ, நீ உன்னை எனக்கு தா. Do you believe with me? பிலீவ் பண்றீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களால முடியாதுன்னு இந்த வருஷம் வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நீ பிறந்து வளர்ந்து
இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த நாள் வரைக்கும் நீ சந்திச்ச கொடூரமான பர்சனல் உபத்திரவங்கள், உன்னுடைய நீ நீ முடியாது, நான் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியவே முடியாதுன்னு நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் ப்ரொஃபட்டிக்கலாக சொல்கிறாரு, உன்னை எனக்கு கொடுக்க முடியும்னா, நீ என்கிட்ட கேட்க முடியும்னா, நான் அதை உனக்கு கொடுத்தே தீருவேன். ஹல்லேலூயா. அதுதான் சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். அப்ப உன்னை அழைச்சு இந்த பூமியில உன்னை வாழ வைக்க, எத்தனை பேர் நினைக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்க அப்ப என்ன வாழ வைக்க தான் கூப்பிட்டுருக்காரு? அவர் உங்க வாழ வைக்க தான் கூப்பிட்டுருக்காரு. உங்க நல்வாழ்வுக்கு விரோதமாய், தேவன் உங்களுக்கு எழுதின வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும், ஒருவேளை நீ நல்லா இருக்கிற, ஆனா தேவன் எழுதின அளவுக்கு நீ நல்லா இல்லாம இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டு உனக்காக நான் சகலவற்றையும் திரும்பி தருவேன், நீ திருப்பி கொள்ளுவ, உன்னை நான் அதற்காகவே பலப்படுத்துவேன். இதுல பியூட்டி என்னன்னா, அதுல என்ன இது இந்த விஷயம், இந்த சம்பவம் வந்து எப்படி, ஏன், யாருக்கு இந்த, மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க 1 சாமுவேல் 38. இந்த 1 சாமுவேல் 38 ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு. என்னத்துக்கு சொல்றாருன்னா, அமலேக்கியர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அமலேக்கியர்னா ஒரு தேசத்தார், அவன் என்ன பண்றான்னா, தாவீதையும் தாவீதுக்கு மனைவி பிள்ளைங்க குடும்பம் மொத்தத்தை சூறையாடி அந்த தேசத்துக்கு எல்லா வளங்களையும் கொண்டு போயிட்டானுங்க, ஏரியாவை சுட்டரிச்சிட்டானுங்க. இவனை வரானுங்க, வந்து இவன் என்ன பண்ணிருக்கான், அதை நீங்கள் அந்த முன்பகுதி ஃபுல்லாக அதை வாசிச்சா தெரியும். தாவீது அடங்க முடியாத அழுறான், அழ முடியாத அளவுக்கு அழுறான். அப்படின்னா இனி அழவே அவனால் முடியலையா, அந்த அளவுக்கு அழுறானா. நீங்கள் அழுதுருப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழல் இருக்குதா? சந்திச்சிருக்கீங்களா? நீங்கள் இனி வாய்ப்பே இல்லைன்னு நீங்களே கூட உளறி இருப்பீங்க, அப்படி தானே உளறி இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் கடைசியில் ஒரு விஷயம் செஞ்சான். பக்கத்தில் பார்த்துச்சுன்னா அவன் கடைசியில் ஒன்று செஞ்சான். ஆண்டவரை பார்த்து கேட்டான். நம்ம எல்லாருக்கும் ஒரு மேட்டர் என்னன்னா, ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அவருக்கு என்ன தெரிய போகுது, அவருக்கு மனசில் ஆகுதா என்ன, அவருக்கு என்ன மனசில் ஆகும், அவர் அசால்ட்டா சொல்லிண்டு போவார். நான் சொல்றேன், உன்னை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ புரியலையோ, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட கேட்பியான்னு கேட்குறாரு. இங்க தாவீது என்ன செய்வானா, ஆண்டவர்கிட்ட கேட்பான். ஆண்டவரே, நான் இழந்த மனைவி பிள்ளைங்க இந்த குடும்பம் இந்த இது எல்லாத்தையும் நான் வந்து எடுக்க விரும்புகிறேன், நான் போகலாமா? யார் அட்டாக் பண்ணதுக்கு? அமிலேக்கியனை அட்டாக் பண்ணுறதுக்கு போகலாமான்னு கேட்குறான். சங்கடம் வருங்க, ஒரு பிரச்சனை, ஒரு துயரம் வரும்போது அந்த டைம், அந்த ஃப்ராக்சர் செகண்டில் நமக்கு என்ன வரும்? கவலை வருமா இல்லையா? வந்திருக்கலாம். ஆனால் நீதிமான் பதறான், உண்மைதான். ஆனால் நீ பதறிட்ட. இங்கே ஒருத்தர் சமயம் அவனால் அழ முடியாத அளவுக்கு, இனி அழுகையே வர முடியாத அளவுக்கு ஆங்கி அழுதுருக்கான். எப்படி ஏங்கி எழுதியிருக்கிறான். ஆனால் ஒன்று பண்ணான், கடைசியில் நான் அதை திருப்பிக் கொள்ளும்படி போகலாமா கேட்குறான். அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தில் பதில் கொடுக்கிறார், நீ போ. அதற்கு அவர், அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. என்னன்னா நம்ம கேட்க மாட்டேன்றோம். எப்படி கேட்க மாட்டேன்றோம்? ஏன்னா அவருக்கு தெரியாதா? நானும் கேட்டுட்டே இருக்கேன், எல்லா ஆராதனையும் போய் ஜெபம் பண்ணி ஒன்றும் கிட்டல. எப்படி அப்படிலாம் உங்களை வந்து கடுப்பாக இல்லையா? கடுப்பானா திருப்பி கொள்வீங்க, உள்ளதை ஒத்துக்கிட்டா இவன் வசமா ஏதோ பிளான் பண்ணுறான் போல இருக்குடையா, அப்படியே அணங்காமல் இருங்க, கிராஸ் ஆகி போட்டோவன், கிராஸ் ஓவர் வந்திருக்கும் இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் திருப்பி கொள்ளுங்க கேட்டீங்கன்னா. ஒரு சில வசனத்தை உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 72 திருப்பி கொள்ளுங்க, 12:13. 72, 12, 13.
கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். யாரா இருக்கட்டும் நீயா, ஹல்லேலூயா. பாருங்க, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். யார் சொல்லியிருக்கா? அனுபவச்சமா சொல்லியிருக்கிறான். யாரா இருந்தாலும் சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு இந்த கொஞ்சம் உணர்வுபூர்வமாக இந்த ஆராதனையில் இருங்க, மெசேஜை கேளுங்க. எத்தனை பேருக்கு நான் கம்ப்ளீட்டாக இயேசுவை போல் வாழணும்னு ஒரு ஆசை? இயேசுவை போல் வாழலாம். பைபிள் என்ன சொல்லுது? இங்கே இயேசுவை போல் வாழன்றது தான், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இயேசுவை போல வாழணுன்றது நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும்? இயேசுவை நம்ம தினமும் வசனத்தின்படி போதிக்க நம்ம கேட்குறோம். இயேசு யாரு? வசனத்தை கேட்க கேட்க நமக்கு என்ன தெரியுது? இயேசு யாரு, அவர் எவ்வளோ அன்பானவர், அவர் எவ்வளோ மன்னிக்கிறவர், அவர் எவ்வளோ நமக்கு தர விரும்புகிறாரு, தேவன் நமக்கு இந்த பூமியில் கொண்டு வந்து நம்மளை என்ன பிளான் போட்டிருக்கிறாரு, இதை தான் நீங்கள் எங்கே வந்து தெரிஞ்சுக்கிறீங்க? சர்ச்சில் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுது. என்னது? இயேசு அவரை மாதிரியே என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. கரெக்டு தானே? அப்போ இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரா வேணா அந்த பூமியில உங்களை போர்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். உங்க ஜாதியை வச்சு, உங்களை குலத்தை வச்சு, உங்க கோத்திரத்தை வச்சு, உங்களுடைய வருமானத்தை வச்சு, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் இந்த உலகம் ஒரு வகையா முடிவு பண்ணியிருக்கலாம் இல்லையா? முடிவு பண்ணியிருக்கேன் தானே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன ஸ்டேட்டஸ்ல வேணாலும் இரு, ஆனா நீ என்ன நோக்கி கூப்பிட்டேன்னா நான் உன் ஆத்துமாவை ரட்சிப்பேன்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஆத்மாவை ரட்சிப்பாராம். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்கள் ஆத்மாவை ரட்சிப்பார். திருப்பி கொடுங்க. 50-15 50-15. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். இது என்ன காலம்? கிரிட்டிக்கல் மூமெண்ட், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஒரு ஆபத்து வந்தா கூட உங்களை விடுவிப்பேன்னு சொல்றாருங்க. ஒரு ஆபத்தே வரட்டுங்க, ஆபத்தே வரட்டுங்க. இன்னைக்கு பாருங்களேன், நான் பைக்கில் கட்ட 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 போகிறேன். ஆற்றூருக்கு ஒரு 3 வாட்டி போயிட்டேன், ஒரு 15 நிமிஷத்தில். அது வண்டி இது வண்டி ஒரு இது திங்ஸ், ஒரு சின்ன திங்ஸ் மறந்து அதை திரும்ப நோக்கி இன்னொருத்த சொல்லி வர வச்சு அப்படி கட்ட கட்ட கட்டப்பா வாங்குறேன். டப்புன்னு பாருங்கள், ஆற்றூரில் நான் மெல்ல போயிட்டே இருக்கேன். எப்படி மெல்ல போயிட்டே இருக்கேன். அப்படியே ஒரு காரு வர வந்து நேரம் என்ன செய்கிறான், புஸ்க்குன்னு என்ன கிராஸ் பண்ணி வரான். ஆனால் நான் பாருங்களேன், எனக்கு இருதயத்தில் என்ன இருதயம் எப்படி இருந்தது புரியாது. வா செத்துரு வேறு என்ன சூழலுக்கு உண்மையிலே செத்துட்டேன். நான் சூழலுக்கு செத்துட்டேன். ஆனால் நான் ஆவியில் எப்படி இருக்கிறேன்? பாடி பில்டிங் அது வரலையே. அதுவும் தெரியாது. நான் சிலதெல்லாம் காட்டுறதுக்கு நிறைய படிக்கணும்னு தோணுது இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, ஆவி பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். பாலை பானையில் ஊற்றும் போது ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா? அடுப்பை பற்ற வச்சுக்கும் போது தைரியம் கொஞ்சம் குறையும். பொங்கி வருவ நேரம் பிராணமே போகும். சம்பவம் 1/2 லிட்டரு பால். எப்படி 1/2 லிட்டரு பாலுக்கு ஐயா இவள்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லுவா, அடுப்பை விட்டு நீங்க 1/2 லிட்டரு பால். பாத்தீங்களா? அது ஒரு உயிர் போற மாதிரி என்ன செய்யுது, சூழல்ல பதட்டம் வருது. அப்படித்தானே? ஆனா வேதம் சொல்லுது, நீதிமான். நான் உண்மையிலேங்க வண்டி கொண்டு புஷ்குன்னு வந்தாச்சுங்க. பக்கத்தில் ஃபுல்லாக போலீஸ்காரங்க. எப்படி அவங்க எப்படா கிட்டலாம் வாங்க, டைம் பாஸ் ஆகணும், லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா, அந்த மாதிரி இதில் இருக்கிறாங்க. புரியுதா?
நான் அப்படியே வரேன். எனக்கு பர்ஸ் எங்கே கிடக்குதோ, லைசன்ஸ் எங்கே கிடக்குதோ, வண்டி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் பதறலை? ஏன்னா இந்த உலகத்தை தெளிவாக்கிட்டோம். ஏன்னா அப்ப என் கூட ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஏன்னா செய்ய வேண்டிய காரியம். நான் நேற்றுக்கு பேசிட்டு இருந்தேன் பாஸ்டர் எல்லாத்தையுமே. தரிசனம் உன்கிட்ட இருக்குதுன்னா நீ சாக மாட்ட. எப்படிங்க? தரிசனம் உன்கிட்ட இருந்துன்னா நீ சாக மாட்ட. தரிசனம்னா என்ன? 10 வண்டி வாங்கி நல்ல பணக்கார ஆகணும், 1000 பேரை வேலைக்கு வச்சு பெரிய முதலாளி ஆகணும். அதான் தரிசனம் நினைக்கிறீங்க? அது உலகத்தில் இருக்கிற பைபிள் தெரியாதவன் செய்கிறது. ஆனா நான் சொல்லட்டுமா, எது தெரியுமா தரிசனம்? வசனத்தை கேட்கிறவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கும். எனக்கு சாவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு மரணமே கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நீங்க வசனத்தை கேட்க கேட்க தரிசனம் கூடுங்க. தரிசனம். நான் எப்பவுமே இந்த ரஜினிகாந்தை நினைச்சு பார்ப்பேங்க. யாருங்க ரஜினிகாந்த்? எத்தனை வயசு அவருக்கு? 75 வயசு. அவர் இப்போ என்ன பண்றாரு? இப்பதாங்க டிசம்பர் 12ஆம் தேதி பர்த்டே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமாம், தெரியாதோ? எங்க தலைவராக கேட்டல. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அவர் தாங்க தலைவர். இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலாம் தெரியும் பாருங்க. அந்த ஆள் ஒரு விஷயம் சொன்னார், அண்ட் இன்ஸ்பயர்ட். நான் ரொம்ப ரொம்ப எனக்கு லைக் பண்ணேன். அந்த ஆள் அவர் பட்ட வியாதியில் அந்த சாதா மனுஷன்லாம் எழும்பி வர முடியாது. ஆனால் அந்த ஆள் எழும்பி வந்துட்டு இப்படியே ஒரு மீட்டிங்கில் வந்து எழும்பி நிற்கிறார். இப்படி எப்படி? ஓ, ரஜினிகாந்த்னா ஸ்பீடு பண்ண முடியாது. இப்போ எப்படி ஸ்பீடு பண்ண எனக்கு முன்னாடி பிறகு டேலாக்ல போட முடியாது. இப்படி சொல்லிப்பேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது? என்ன இந்த ஆள் இவர் இப்படி நடிக்காமல், இவர் நடிக்கலாம் நமக்கு அது ஒரு இதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. ஆனால் பாருங்களேன், கஷ்டப்பட்டு அவரை நடிக்க வச்சாங்க ஒரு மூவியில். அவரை அணங்காமல், கஷ்டப்படுத்தாமல், வியாதியில் அவருக்கு ரிஸ்க் எல்லாம் இல்லாமல் அவரை நடிக்க வச்சாங்க. அப்போ தான் அந்த ஆள் கண்டுபிடிச்சார். ரொம்ப ஷார்ட் டைமில் அந்த ஆள் அடுத்த மேடையில் பேசினார். என்ன தெரியுமா பேசினார்? உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. எப்படி? உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. பிஸியாக இருந்தால் சாக மாட்டீங்க. எப்படி? பிஸியாக இருந்தால் சாக மாட்டீங்க. அர்த்தம் என்ன? நோக்கம் இருந்தால் நோக்கத்தை நோக்கி உன் இருதயம், எண்ணம், சிந்தை, செயல், சரீரம் அத்தனையும் இயங்கும். நீ 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வாழ்க்கையில் 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா போதும்னு நினைச்ச, அதான் உன் டார்கெட்னு வச்சுக்கோ. 2 வாரத்தில் அந்த சம்பவம் நடந்து முடியும். அடுத்து கொஞ்சம் நல்லா பட்டி வேண்டிட்டு வர வேண்டியது. அவன் ஜாபம் கேட்டியா? இதாண்டா உலக தரிசனம். கேட்டுக்கோங்க, உலகத்தில் தேவன் உனக்கு எதிர்காலத்தை சுட்டி காட்டாமல் இந்த உலகத்தின்படியும் உன் சுய ஞானத்தின்படியும் உன் கல்லாப்பட்டியில் பணம் இல்லாதானால கல்லாப்பட்டியில் எழுவோல பணம் வேணுன்றதுக்காக நீ ஒரு ஆசையப்பட்டு ஓடுறேன்னா அந்த ஆசை 4 நாளில் நிறைவேறும். தங்கம் விலை 1 லட்சம் ஆயிருக்கலாம் தம்பி, ஆனா பண வீக்கம் இருக்குல்ல, பண மதிப்பு இருக்குல்ல, பண மதிப்பு குறையும். பண மதிப்பு குறைஞ்சிருக்குப்பா. நீ தங்கம் விலையதான் பாக்குற, ஆனா தங்கத்துக்கு மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா அதை விட பணம் தூள் மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ, புரியுதா? புரியுதா? நீ இந்த உலகத்தின்படி ஆசைப்படாத. உலகத்தின்படி ஆசைப்பட்டேன்னா உனக்கு கொஞ்ச நாள்ல வாழ்க்கை முடிஞ்சிடும். சிலவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் மூத்த பிள்ளைங்க
கல்யாணம் வரைக்கும் போகணுன்னு நினச்சேன். எப்படி? மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் கண்டா போகிறோன்னு நினச்சேன். அவ்வளோதான். காணக்கு என்ன ஓ கல்யாணத்தை காணணும். எப்படி? இழுத்து இழுத்து அந்த மேரேஜ் வரைக்கும் போய் விருந்து வீடு காண்டு மருமகை மேக்கப் போட்ட சைஸ் இல்ல, மருமகன் 2 வாரத்தில் மாறுவார். சுய ரூபம் தெரியும் அந்த ஆளுக்கு, அட்டாக் ஆகும். பார்த்துருக்கீங்களா? அவ்வளோதான். ஆனா தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை கட்ட நினைச்சால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அவனுக்கு மரணமே இல்ல. உனக்கு மரணம் ஏன் வராது தெரியுமா? தரிசனத்துக்கு சாவு கிடையாது, வார்த்தைக்கு சாவு கிடையாது. உலகமே அழிஞ்சாலும் எதுவே புரண்டு இந்த மலை பொருளலாம், இந்த பர்வதங்கள் ஒண்ணு இல்லாமலா உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் கூட ஒண்ணு இல்லாம ஆயிடலாம். ஆனா வார்த்தையை பிடிச்சேனா நீ உனக்கு சாவே கிடையாது. நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேசேஜை காமிச்சிட்டு, லூக்கா 15 உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். லூக்கா 15 18 வாசிங்க. 2 வசனம் வாசிச்சோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. எப்படிங்க? அந்த கடைசி வசனம் வாசிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, அந்த கரெக்டாக வசந்த எல்லாரும் பாருங்க, வசந்த பாருங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று கேட்பேன்றான். யார்கிட்ட? அப்பன்ட்ட கேட்பான்றான். இது கெட்ட குமாரனுங்க ஸ்டோரி. எத்தனை பேரும் கெட்ட குமாரன் கதை தெரியும்? கெட்ட குமாரன் நல்லா கேட்டிருக்கீங்களா? கெட்ட குமாரன் தான் நல்லா கேட்டிருக்கிறீங்க. இங்க இந்த கெட்ட குமாரன்ட்ட ஒரு மேட்டர் இருக்குது. கெட்ட குமாரனும் ஒரு அது அந்த ஊமையை உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தனுக்கு ஒரு பெரிய பணக்கார தகப்பனுக்கு, இப்ப நான் பணக்கார தகப்பனை விட்டுருங்க, இயேசுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. எப்படி? ஒன்று நான், இன்னொன்று சுனில். எப்படி? இன்னொன்று யாரு? சுனில் தெரியாதோ? தெரியும் தானே? சுனில். ஒன்று நான், ஒன்று சுனில். நான் மூத்தவன், இளையவன். அவன் பயங்கர கள்ளை. யாரு? பயங்கர பெண்ணு கள்ளை. எப்படி? சிரி வந்தது இல்ல? எப்போ பாவம். உலகத்தில் இருக்கிற எல்லா கேஸும் அவன்கிட்ட உண்டு. என்னது? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா எஃப்ஐஆர் புத்தகம் முழுவதும் அவனுக்கு பேர் தான் இருக்கும். எல்லாம் அந்த வழக்கு, இந்த வழக்கு, இந்த வழக்கு, அந்த வழக்கு. எப்படி? ஒரே வழக்கு தான். வழக்கு கொடுத்து வச்சு வக்கீல் பார்க்குற மாதிரி இவன் ஃபுல்லா ஒரே வழக்கு. நான் யாரு? நல்ல யாரு? பார்க்க பளபளன்னு நல்ல ஆளு, கொள்ளுன்னு தின்னு. ஏசப்பா சொல்லு, ஏசப்பா சொல்லுங்க அடியேன் கேட்கிறேன். வயலுக்கு போட்டானாய் சொல்லுக்கு முன்னே போடுறது. எப்படி? அவர் சொல்றதுக்கு முன்னாடி வயலுக்கு போடுறது, பாத்ரூம் கழுகுறது, எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யற வழக்கம் யாருக்கு? எனக்கு. இவன் என்ன பண்றான்னா, இருக்கிற சொத்தையெல்லாம் அழிச்சு தின்னு, என்னெல்லாம் தின்ன முடியுமோ எல்லாம் தின்னு அழிச்சு ஏகதேசம் மதுத்த பிறகு, சொல்லுங்க, மதுத்த பிறகு என்ன செய்ய? சொத்தை பிரிச்சா இருங்க. எப்படி? நான் வீட்டில் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, என் வீட்டில் அம்மா அச்சு முறுக்கு செய்வாங்க. எப்படி?
துவங்கும்போது அதை அந்த மாவை கலக்கும் போது நான் இருப்பேன் ஸ்பெஷலாக, ஏன்னா அதில் கொஞ்சம் மாறி திம்பேன். அடுத்து அம்மா இப்போ இன்னி தின்னாதில் இன்னி ஒரு மணி நேரம் புளிக்கணும். எப்படி புளிக்க வச்சுட்டு போகிற கேப்பில் அடுத்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவேன். இப்படி அதுலேயே கொஞ்சம் தின்னு கொளுத்திருப்பேன். அடுத்து சுற்றுப்பாங்க பாருங்க, அப்படி உதவி செய்கிற மாதிரியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து, நம்ம தான் மூத்த ஆளாச்சே, அப்படி இப்படி கொஞ்சம் மாதிரி தின்னுட்டு இப்படி பயங்கரமாக அரிச்சு வாடுற மாதிரி பெருசீனை கட்டி கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு அம்மா டயர்டாக இருக்கேம்மா கொஞ்சம் நேரம் இப்படி தூங்குறது. அம்மா உட்காந்துருந்து கஷ்டப்பட்டு கொக்கோஸ்ன்னுவாங்க. நான் இப்போவே ஏகதேசம் பாதி தீந்துச்சு. காலையில் என்ன செய்வோம், அம்மா நம்ம இன்னைக்கு ஒன்றும் பங்கு வச்சோன்ட்டாம்மா, சாயங்காலம் பங்கு வச்சுருவோம். எப்படி அம்மா என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் பொட்டலமாக போட்டு குடிச்சிருவாங்க. நான் ஏன்னா அந்த பொட்டலம் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும், பாதிய ஏற்றிடுறது. இப்படி எல்லாத்தையும் தின்னு கொளுச்சுட்டு கடைசியில் பங்கு வச்சதுலேயே பெரிய பங்கு எடுக்கிறது. அல்லேலூயா. இப்படி இந்த எல்லாத்தையும் தின்னு முடிச்சுங்க வந்து கேட்டியாலா, சுனில் எல்லாத்தையும் தின்னு முடிச்சுங்க கொண்டு பங்கு பிரிப்போம். எப்படி ஏசப்பாட்ட என்ன கேட்டாய், பங்கு பிரிப்போம்னு சொல்லிட்டு போனாங்க கொண்டு பங்கையும் கொண்டு போய். இந்த பாவம் வந்து என்ன செய்யணும் தெரியுமா, பாவம் வந்து என்ன செய்யும்னா அது ஒரு எல்லைக்குள் அடங்காது. அது என்ன செய்யும், மறுபடியும் நீங்க நினைக்கிறீங்க அது அனுபவிக்குதுன்னு, அனுபவிக்காதுங்க. அது ஒன்று ஆளுகை செய்யும். அது ஒன்று என்ன செய்யும், அதிகாரம் பண்ணும். பாவம் என்ன செய்யுங்க, உங்களை அதிகாரம் பண்ணும். நீ நினைக்கிறத மாற்றி செய்ய வைக்கும். நீ நல்லதா நினைக்கணும்னு நினைப்ப, இது செய்யறதும் நல்லதுன்னு ஒரு கட்டத்தில் உன்னை கன்வின்ஸ் பண்ணும். கன்வின்ஸ் பண்ணி இந்த பாவம் மறுபடியும் என்ன செய்யும், இந்த பாவத்தை செய்யறதுக்கு உனக்கு ஃபினான்ஸ் வேணுமே இல்லையா. இங்க எல்லாத்தையும் திண்டு தீர்த்துட்டு திரும்ப என்ன செய்யற, சொத்தெல்லாம் பிரிச்சு கேட்டுட்டு இவன் என்ன செய்யறான், போறான். கொஞ்ச நேரத்தில் நாளில் இந்த பாவ உலகம் உன்னை மல்டிப்ளை பண்ண விடாது, உன்கிட்ட இருக்கிறத அழிச்சு விடும், உறிஞ்சு எடுத்துரும். இந்த கெட்ட குமாரனை இந்த சொத்தை பிரிச்சு கேட்டுட்டு ஆண்டவரை விட்டு விலகி போனால, அவன் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் காலி ஆயிடுச்சு. என்னாச்சு, கொஞ்ச நாள்ல காலி ஆயிடுச்சு. பன்றிக்கு வைக்கிற தவுடு இருக்குல்ல, அதை கூட திங்க முடியாத அவனுக்கு. எப்படி திங்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் வேலைக்கு போறான். யார்கிட்ட வேலைக்கு போறான், தேவன் அனுமதிக்காத ஒரு காரியத்தை நீ செய்கிறது, அதுக்கு அர்த்தம் என்ன, பன்றிக்கு போடுற தவிட சாப்பிடுற மாதிரி. ஹலோ, நம்ம ஆளுங்க வேலை வேணும் கேட்பாங்க. எப்படி என்ன வேணும் கேட்பாங்க, கவனமாக கவனிச்சுக்கோ. வேலை வேணும்னு கேட்காத, என்ன வேணும்னு கேட்கணும், தேவனே உம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு என்னவோ அதை எனக்கு கொடுன்னு கேட்கணும். அப்படின்னா அதுலேருந்து வருகிற வருமானம் உனக்கு நன்மையை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். அது மல்டிப்ளை ஆகும். ஒரு ரூபாவா இருந்தாலும் அது என்ன செய்யும், மல்டிப்ளை ஆகும். ஆனா உலகதரமா உலகம் சொல்றபடி நீ கேட்டனா, நீ கோடி ரூபா கொண்டு போனாலும் அது ஒரு செகண்ட்ல அழிஞ்சிடும். அல்லேலூயா. இவன் போய் அழிச்சிட்டான். என்னாச்சு, அழிச்சிட்டான். யார்கிட்ட வாங்கிட்டு போனா, யார்கிட்ட வாங்கிட்டு போனா, அப்பாட்ட வாங்கிட்டு போனா. நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்னவா இருக்கும், எனக்கு உடனே என்ன தோணும், உலகத்துக்கே ஒரே அப்பா, உலகத்துக்கே ஒரு அப்பா, அந்த உலகத்துக்கே ஒரே உலகம் இருக்கிற எல்லா சொத்தும் எனக்கு ஒன்று, எனக்கு வருமா இல்லையா. இது யாருக்கு வரும் தெரியுமா, டெய்லி சர்ச்சுக்கு வந்து கடவுள் எனக்கு என்ன அப்படி ஒரு மம்மதை வரும். வராதா, பிசாசு எங்க இருப்பான்னு அந்த சேரில் ஓட்ட கிடக்கா இல்லையா, சேருக்குள்ள ஓட்ட கிடக்கானலாம் பிசாசு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கவனம். ஹல்லேலூயா. காற்று தான் ஆண்டவர். ஆவியானவர் யாரு, காற்று. அதில் இருக்கிற தூள் என்னது,
அதனால நீ என்ன செய்ய, வாயை பிளந்துட்டு வண்டியை ஓட்டின்னு போகப்படாது. இப்படி சிலவங்க பைக் ஓட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலவெல்லாம் அது பார்த்துக்க கொண்டாட்டம். பைக்கில் ஒரு கால் எப்படி இருக்கும், அடுத்து இந்த சைடு ஒருத்தன் இப்படி கால் பார்த்து அந்த பயிலெல்லாம் நல்லா கொண்டாடணும். வாயை பார்த்து என்ன ஸ்டைலாக இருக்கும், வாயை பழக்கும் போது கிட்ட போய் பாரு. அல்லேலூயா. இந்த உலகம் எல்லாம் உனக்கு இதுக்கு இது அழுக்கு இருக்கும் பாருங்க. பிசாசு அப்படியே இருப்பான், கண்ணுக்கு தெரியாமல் இருப்பான் பாருங்க. நீ வாயை பிளந்துட்டு போகிறதுனால என்ன ஆகும், சீக்கிரமா சளி பிடிச்சிக்கும். யார் யாருக்கு சளி பிடிச்சோ அவங்க எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, பைக்கில் வாயை பிளந்துருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிலவங்க காரில் போயிருப்பாங்க, காரில் போய் கண்ணாடியை திறந்துட்டு அல்லேலூயா. சிலவங்களுக்கு அது வர பேச்சு வராது. சில மனைவிகளுக்கு பார்த்திருக்கீங்களா, எப்ப புருஷன் பக்கத்தில் இருக்காரோ அப்பதான் கேட்டியாளா நேரதானா, இந்த ஆளு கஷ்டப்பட்டு பைக் ஓட்டிட்டு போவாரு. ஏன்னா இந்த சக்தி வாய்ந்த காற்று முதல்ல கஷ்டத்தோடு அனுபவிக்கிறது யாரு, பாஸ்டர். எங்க அல்ல, இது என்ன சொல்லலைங்க, நான் பொதுவாக சொன்னேன், நீங்க வேற அவுத்து விட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அது அந்த நேரம் பார்த்தா என்ன செய்வாங்க, பயங்கர பேச்சா இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் உலகம். ஹல்லேலூயா. நம்ம ஆளு நல்ல கொளுத்து உட்கார்ந்துருந்தான். ஆனா பாருங்களேன், அவன் நல்ல வேதனைப்பட்டான், கஷ்டப்பட்டான். உண்மையில சொல்ல போனா பாவம் பண்ணுகிற ஒரு ஆத்துமா சாகுன்னு சொல்றீங்கல்ல, அது யாருக்கு நஷ்டம் நினைக்கிறீங்க? அப்பாவுக்கு நஷ்டங்க, நம்மளை உண்டாக்கின தகப்பனுக்கு நஷ்டங்க. நான் சொல்லட்டுமா, ஒரு 5 நிமிஷம் தேவ பிரசன்னத்தில் அப்படியே நிற்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களை சுற்றி அற்புதம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? உங்களை சுற்றி அற்புதம் நடக்குதுங்க. புரியுது உங்களுக்கு? நீங்கள் மட்டும் அற்புதத்தை அடையலைங்க, உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாம் அந்த பிரசன்னத்தை அனுபவி. நம்ம சபையில் இப்போ நான் சும்மா இந்த சேரில் ஓட்டை கிடக்குது, பிசாசு உள்ள வருவானே, இனி என்ன கண்ணு வந்து ஓட்டைகளோடி பிசாசு தான் தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு எதை எக்ஸாம்பிள் சொல்கிறோமோ அதை என்ன செய்வாங்க, நேராக பிடிச்சிப்பாங்க. நேராக சொல்கிறத எப்படி சொன்னியால அப்படி மாதிரி ஆயிடும். அதனால் கவனமாக இருங்க. நீ இருக்கிறன்னா, தேவனோடு நீ இருக்கிறன்னா, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. ரைட்டு, இப்போ புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று நான் படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று நான் அவரை பார்த்தேன்னா கேட்பேன்னு சொல்லி ஒரு டவுட்டில் என்ன செய்யறான்? டவுட் இல்லைங்க, கண்டிப்பா. ஏன் அப்படி சொல்லியிருப்பான்? கண்டிப்பா நான் தப்பு பண்ணேன்னு உணர்ந்துட்டான். உணர்ந்ததுனால தான் ஆண்டவர்கிட்ட போய் நான் இப்படி கேட்டா எனக்கு ஒரு வேலைக்காரன் ஒரு வேலையாவது போட்டு கொடுத்து சாப்பாட்டுக்காவது வழிய பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நான் சொல்றேன், நீ எந்த ஆழக்குழியில் வேணா இருந்துக்கோ, நீ எவ்வளோ பாவத்தை வேணா செஞ்சிருக்கலாம், நீ எழும்ப முடியாத சூழல் இருக்கிற, உனக்கு வீட்டில் பயங்கர வறுமை, நீ என்னெல்லாமோ தொழில் செய்ய பார்க்குற, உனக்கு கிட்ட பணம் இல்லை, நீ முன்னேறன்னு பார்க்குற, உனக்கு வழியே இல்லை, நீ எதை செஞ்சிருக்கேன்னா இன்னும் அப்பாவை நம்பலைன்னு அர்த்தம். நீ தேவனை நம்பினால் நீ ஒவ்வொரு நாளும் செழிப்படைய முடியும். உனக்கு ஒவ்வொரு வருஷம் இல்லைங்க, வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டு இருக்கிறன்னா, வருஷத்துக்குள்ளதான் மாதம் இருக்குது, வாரம் இருக்குது, நாள் இருக்குது, மணி நேரம் இருக்குது, நிமிடம் எல்லாம் எதுக்குள்ள இருக்குது? வருஷத்துக்குள்ளதான் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ள எல்லா செகண்டும் உனக்கு தேவன் செழிப்பதான் வைத்திருக்கிறார். உனக்கு வாழ்க்கையில் என்ன வச்சிருக்காரு? செழிப்பதான் வச்சிருக்கிறாரு. இப்போ உனக்கு வாழ்க்கையில நீ செழிப்பை இழந்திருக்கலாம். தேவனை விட்டு தூரமானதாங்க செழிப்பு உங்களை விட்டு போகும். ஹலோ, நீங்க தேவனை விட்டு பின்வாங்கி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன போகும்? தேவனுடைய நன்மைகள் உங்களை விட்டு போகும், அல்லாம தேவனுடைய நன்மை உங்களை விட்டு போகாது. அப்ப இங்க இருக்கிற நீங்க ஏதோ ஒரு இடத்துல நன்மை அடையாம இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உண்மையிலே கெட்ட குமாரனா இருக்கிறீங்க. இப்போ நீங்க எந்த மாதிரி வேணா கெட்டு போயிருக்கலாங்க.
நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ ஆசீர்வாதமாக இல்லாதது பாவம். பாவம் தானே? அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இல்லை, ஏதோ ஒரு இடத்துல உங்கள் குறைவாக இருக்கிறீங்க. கணவன் மனைவி உறவில் ஏதோ ஒரு குறைவில் இருக்கிறீங்க, இல்லைங்க பிள்ளைகள் பெற்றோர் உறவில் ஏதோ ஒன்றில் குறைவாக இருக்கிறீங்க, வியாதியோடு இருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்றில் குறைவாக இருக்கிறீங்க. உங்களை இன்னும் பாவம் உங்களை என்ன செய்யுது? ஃபோர்ஸ் பண்ணுது. அப்படி தானே? பாவம் ஃபோர்ஸ் பண்ணுதுன்னா கேளுங்க, நீங்கள் இன்னும் அந்த இடத்துல தாழ்மைப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், கர்த்தருடைய வார்த்தை இவ்வனமாக உனக்கு சொல்லுது, நீ அவர்கிட்ட கேட்டேனா அவர் எனக்கு எப்படியாச்சும் உதவியே செய்வார்னு இருந்தேனா, கர்த்தர் உன்னை எப்படி வச்சிருப்பாருன்னா செழிப்பா 24 மணி நேரமும் அவருக்கு வீட்டிலே இருந்து பரலோகத்திலே இருக்கிறவனுக்கு பொறாம வர மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்தை பாருங்க. எழுந்து புறப்பட்டு, அடுத்த வசனம் போடுங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். எப்படிங்க? எழும்பி புறப்பட்டு. நீங்க இப்ப யார்கிட்ட வந்திருக்கிறீங்க? என்னத்துக்கு வந்தீங்க? ஏதோ சூழல்கள் நெருக்கத்தில் தாண்டி தானே நீங்க வந்தீங்க. இப்ப எழுந்து புறப்பட்டு வந்துட்டீங்க. வந்த உடனே என்ன செஞ்சாரா? வரும்போதே, எப்படி வந்த பரவாயில்ல, வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. நீங்க என்ன நிலையில் இருந்தாலும், நீங்க எவ்வளவு கொடூரமான பாவியா இருந்தாலும், உங்க சூழல் எவ்வளவு நலிஞ்சு போயிருந்தாலும், நீ வறுமையின் கொடூரத்தில் இருந்தாலும், கர்த்தர்கிட்ட நீ நீ அவர்கிட்ட உன் எண்ணம் திரும்பிச்சுன்னா அவர் என்னை காப்பாற்றுவாரு, என்னை நடச்சுவாரு, நிச்சயமா நான் கைவிட மாட்டாருன்னு இந்த உலகம் மொத்தத்தில் நிறைய இடத்துல என்ன நீங்க செய்றீங்க தெரியுமா? பாதியை என்ன செய்யுங்க? இது போதும் ஆண்டோட்டை இம்புட்டு வதின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, தேவன் விரும்பும்படியான அந்த முழு வெற்றி வாழ்வை, இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க கேட்கணும். தாழ்த்தி மனதுருகி. நீங்க முதல்ல ஒரு மனதுருக்கம் உங்களுக்கு வரணும். ஆண்டவர் என்னை இதுக்கு தானே அழைச்சாரு, நான் ஏன் இப்படி இல்லை? என்ன நல்லா தானே வைக்க விரும்பினாரு, ஏன் நான் நல்லா இல்லை? அப்படின்னா என்கிட்ட குறைவு இருக்குது, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு நான் கேட்டா, என் அப்பா என்னை மன்னிச்சு எனக்கு அந்த வாழ்வை தருவாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்வாரா? அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. முத்தம் செய்தான். திருப்பங்க அடுத்த 21 பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். எப்ப நீ ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தியோ, தேவ பிரசனம் உன்னை தொட்ட உடனே உங்களுக்குள்ள என்ன வரும்? தாழ்மை வருமா? மன்னிப்பு கேட்பீங்களா? அதை கேட்டாங்க. உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதம் நான் பாவம் செஞ்சேன், இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாருங்க அடுத்து. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலைங்க. என்னதுங்க? இதான் ராஜா வீட்டு பிள்ளை. ஒரு ராஜா ட்ரீட்மெண்ட் இப்படி தான் பண்ணுவார். எப்படி? மக்களே போட்டு கண்ணீரை தொடை தொடை அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. எப்படி? யாரங்கே இப்படி சொல்லுவாரு, யாரங்கே அதே மாதிரி கேட்கிறார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. வஸ்திரம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீதியின் அர்த்தம். நீதியின் சால்வை, மன்னிப்புன்னு அர்த்தம். எப்படி? உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு செயல்ல காட்டுறாரு. நீ வாயால சொல்லி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா ஆண்டவர் எதால காட்டுவாரு? செயல்ல காட்டுவாரு. அந்த முந்தின வசனம் பாருங்க, முந்தின வசனம் போடுங்க, 21 பாருங்க. பாருங்க, உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் என்று அல்லவென்று சொன்னான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது தகப்பன் அவன் என்ன, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? உன் கண்ணீரை துடைத்து என்ன செய்து, மக்களை கண்ணீரை துடைச்சுக்கோ போட்டேன்னா அடுத்த வாட்டி பார்க்கலாம், இந்த வருஷம் போன போட்டு அடுத்த வருஷம் பார்க்கலாம், அப்படியே சொல்லுவாரு. உனக்கு பேச்சே கிடையாது, அவர் பேச மாட்டாரு. என்னது? செயல்ல காட்டுறாரு. அப்பொழுது ஊழியக்காரன் நோக்கி, நீ வந்து உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுச்சு அப்படின்னா இவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இவன் கைக்கு மோதிரத்தை, கால்களுக்கு பாதரட்சியம் போடுங்க. மோதிரம்னா சொத்துன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பாதரட்சைன்னா என்ன அர்த்தம்? இனி அதுதான் நீ
எதில் நடக்கலாம்? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அங்கே மரணமே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. டே நீ ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்ட அளவு போதும். ஆனா உண்மையா புரிஞ்சுக்கிட்டியா? நீ உண்மையா புரிஞ்சுக்கிட்டேன்னா கர்த்தர் உனக்கு உடனே கிரியையால் வெளிப்படுவார். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. தேவன் கிரியையில வெளிப்படுவாருங்க. நான் சொல்றேன், உங்க பிரேயர் இதுவரைக்கும் ஏன் கேட்கப்படலைன்னு தெரியுமா? உங்களுக்கு புரியுது அந்த வசனத்துல இருந்து? உங்களை நீங்க தாழ்த்தல. அப்பா என்ன மன்னிப்பாருன்னு நீங்க நம்பல. அவர் என்ன மறுபடியும் ஏற்றுக்கொள்வாருன்னு நீங்க நம்பல. நான் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப தருவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கையே வரலன்னா உங்க பிரேயர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்க அழுவீங்க. செத்த பிரேயரா இருக்கு. அழுதுட்டு பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அழுக வருங்க. லிட்டரலாக இவன் அழுதுட்டான். ஆனால் அந்த எப்படி அழுக வரும்னா உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது அழுக வந்துடும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் சொல்கிறேன், நீங்கள் தாழ்த்துங்க. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் தாழ்த்த முடியும்னா சக்கலவற்றையும் திருப்பிக் கொள்ளுங்க. ரெஸ்டட் எவ்ரிதிங். உங்களை பார்த்து யாராவது குறை சொல்கிறாங்களா? எஸ் ஐ ஆம். என்ன சொல்லுங்க? எஸ் ஐ ஆம். அப்படியே சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒரு ஆள் குறை சொல்கிறாங்களா? உங்களை பார்த்து ஒரு ஆள் குறை சொல்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன? தே ஆர் ஆல்மைட்டின்னு அர்த்தம். எப்படி? தே ஆர் ஆல்மைட்டி, அவங்க கடவுள்னு அர்த்தம். உங்களை பார்த்து கடவுளே குறை சொல்ல மாட்டார். அப்போ அவங்க கடவுளுக்கு மேல் உள்ள ஆளுன்னு அர்த்தம். அப்படின்னு யாரு? சாத்தாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து மற்றவன் சொன்னான் கவலையே படாதீங்க. ஒருவேளை என்கிட்ட அந்த குறை இருக்குமோ? நான் என்ன சொல்ல கேட்டுட்டு என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த தப்பை நான் பண்ணலை, பண்ணாமலே என்ன குறை சொல்கிறாங்கன்னா அப்படி சொன்னால் கூட நான் ஆண்டவர்கிட்ட தனியாக பேருந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே ஒருவேளை அவங்க கண்ணுக்கு அப்படி பட்டிருந்தா, ஒருவேளை அவங்க இருதயத்துக்கு அப்படி புரிஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஒருவேளை எனக்கும் புரியாமல் அப்படி ஒரு தவறு என்னிடத்தில் இருந்தா என்ன அதில் அதை மாற்றுங்க. ஹல்லேலூயா. அப்படி நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? யுத்தம். ஹல்லேலூயா. சும்மா இருப்பீங்க, நீங்க பேதையா இருப்பீங்க, ஞானியா காட்டுவார். பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் தீர்த்துட்டாங்க. அப்பனுக்கு சொத்தை மொத்தமா தீர்த்து திரும்ப வரான். எப்படி இருக்கும் அவனுக்கு? யாருக்கு? நம்ம ஆளுக்கு. கொளுத்த கன்று குட்டிக்கு கீழே வாங்க. கொளுத்த கன்று குட்டியை கொண்டு வந்து யாருக்கு அடிச்சாரு? கெட்ட குமாரங்க இவர் அடிச்சார். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், உன்னுடைய அயலான், உன்னை சார்ந்தவன் ஒருத்தன் அழுக்கா இருக்கானா, அசிங்கமா இருக்கானா, பாவியா இருக்கானா, ஆண்டருடைய பிள்ளை நீ தான் முதல்ல போய் அவனை கட்டி பிடிச்சு அவனை அரவணைக்கணும். அதுதான் நீ ஆண்டருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம். உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்ப அழுக்கா இருக்குன்னா கரெக்டாக கட்டி பிடிச்சிருவேன். ஒருத்தர் ரொம்ப அழுக்கா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கட்டிப்பிடிப்பேன். என்னை கூட இருந்து ரொம்ப நெருங்கி இருந்தால் தெரியும். ஏன்னா அந்த இருதயத்துக்கு தான் தெரியும், அவன் அதிக மன்னிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். அதிக பாவம் செஞ்சவனுக்கு தான் அதிக மன்னிப்புன்னா என்னன்னு தெரியுமா? நீங்க மன்னிப்பை காட்டாம மன்னிப்பை நம்ம காட்டணும். கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தணும். பாருங்க, சில இடத்துல வெளிப்படுத்தும் நமக்கே கடுப்பா இருக்கும், கிட்ட இருக்கிற விசுவாசிக்கே கடுப்பாங்க. இவர் என்னத்தை, அவன் தான் அழுக்கு பிடிச்ச பையனு தெரியுதே, அவன் தான் ஒரு விபச்சாரின்னு தெரியுதே, கூட இருக்கிறவெல்லாம் இப்படிப்பட்டவனு தெரியுதே. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் தேவை. நம்ம அப்பா இப்படி தான் சொல்லுவார், எங்கே அழுக்கா இருக்குதோ அங்கே தான் இருப்பார். பை சுத்தமாக இருக்கிற இடத்துலலாம் இருக்க மாட்டார். ஏன்னா என் அப்பா கிருமி நாசினி. அல்லேலூயா. கிருமி அழிக்கிற நாசினி. நான் சொல்ல, நீங்கள் நம்ம எல்லாம் கிருமி அழிக்கிற நாசினியாக இருக்கணும்.
பாருங்க, இவனை தூக்கி வச்சது எப்படிப்பட்ட புறமும். அவன் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்பான்னு சொல்றாரு. காமனா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சபைக்கு மொத்தமா சொல்லிட்டாரு. எல்லாரும் என் பையன் வந்துட்டான்டா. எப்படி? ஏன் அவன் அழிச்சவன் தானே, கேடுகட்ட பையன் தானே, அவன் வந்துட்டான்னு சொன்னவனே சந்தோஷமா சொல்றான். சொன்னதை கேட்கணுமா இல்லையா? திரும்பங்க அடுத்து போங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், போடுங்க, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் திரும்பவும் சொல்றாரு. வேதத்தில் அப்ப 2 வாட்டி ஒரு மேட்டரை சொல்றாருனாலே அது பயங்கரமான விசேஷம் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? நான் இங்க பார்த்து ரொம்ப வீக்காக இருக்கு, இப்போதான் தெரியுது. அல்லேலூயா. வீக்காக இருக்க இடத்த தான் என்ன செய்யணும், நம்ம நாசுக்கா தூக்கி என்ன செய்யணும், சரி பண்ணி எடுக்கணும். போடுங்க. குமார் இவன் மரித்தான். எப்படிங்க? இவன் என்ன செஞ்சான்? ஒருத்தன் பாவத்துக்குள்ள போனான்னா, பாவம்னா என்னது? மரணம்னு அர்த்தம். அப்படிதானே? அவன் மரிச்சிட்டான், ஆனா இப்ப திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். இதை சொன்னது யாரு? தகப்பன். இங்க பாருங்க, என் குமாரனாகிய இவன் மரித்தான். பிதா சொல்றாரு, இயேசு மரிச்சார். யாருக்கு? பாவத்துக்காக. முடிச்சாச்சுல்ல? உன் பாவத்தை மன்னிச்ச மாதிரி தானே அவ பாவத்தை மன்னிச்சிருப்பா. அப்ப நீ என்ன சொல்லணும்? கர்த்தர் உன் பாவங்களை, உனக்கு குறுகுறுன்னு தோன்ற ஆள்கிட்ட நீ என்ன போய் சொல்லணும்? கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிச்சிருக்கிறார், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கி இருக்கிறார், நீங்க நல்ல ராஜா மாதிரி வாழ்வீங்க, அம்சமா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்து வருங்க. எனக்கு கூட ஊழியம் செய்ய வந்தவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த நிறைய ஊழியம் செஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது. முதல்ல ஊழியம் செய்யும்போது, அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஊழியம் செய்யும்போது, அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவனை போட்ட பாருங்க. பார்த்தீங்களா? நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களா? அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான், தூக்குறீங்களா? நீங்கள் வரவே இல்லை, தூக்கவே இல்லை. அந்த ஆள் என்னை வந்து நான் அப்படியே போன உடனே அந்த ஆள் கட்டி பிடிச்சார். எத்தனை அடி? 6.5 அடி மனுஷன், 100 அடி வெயிட்டில் இருந்த என்ன நான் கட்டி பிடிச்சேன் அந்த ஆளை. அவர் எவ்வளோ அழுக்காக இருந்தார்? அழுக்காக இருந்தாரா இல்லையா? மாம்சத்தில் எனக்கு அழுக்கு பிடிக்காதுங்க, ஆனால் ஆவியில் எனக்கு அழுக்கு நல்லா பிடிக்கும். ஹல்லேலூயா. கட்டி பிடிக்கணும் பாருங்க. அவளை அள்ளி பிடிச்சேன். அந்த ஆள் நல்லா இருப்பார் பாருங்க. அவர் நீங்கள் சர்ச்சை கூட்டிகிட்டு வரணும். வீட்டு கூட்டம் எடுக்கிறதில்ல மேட்ரு, ஆத்மாவில் வலை போட்டு பிடிக்கணும். ஹல்லேலூயா. அவங்க லைஃபே தப்பும். ஹல்லேலூயா. ரைட்டா? இப்படி தூக்கணும் பாருங்க. இந்த தூக்குற அன்பு இருக்கு பாருங்களேன், அந்த அன்பு தான் ஆண்டவருடையது. நான் சொல்றேங்க, இயேசு யாருக்காக மரிச்சாரு? எனக்காக மரிச்சாரு. இப்போ அவருக்கு இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இது இயேசு சொல்லுது. ரட்சிப்ப சுவிசேஷமா சொல்றான். அப்படியே சுவிசேஷமா சொல்றாரு பாருங்க. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட, அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து பாருங்க, திரும்ப பாருங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். எப்படி? கக்கூசில் இருந்தான். சிலவங்க என்னன்னா சர்ச்சில் கக்கூஸ் வரைக்கும் கழுவணும். எப்படி? சர்ச்சில் கக்கூஸ் கழுவணும். பீடத்தில் போய் ஒரு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்தா ஒரு பொறாம வரும். வருமா வராதா? அணக்கமில்லை, மாம்சத்தில் வரும். மாம்சத்தில் வரும். கிருபாசனம் ஐக்கியம், கிருபாசன சபை எத்தனை பேர் தெரியும்? கிருபாசனம் ஐக்கிய சபை எத்தனை பேர் தெரியும்? கொஞ்சம் பேர் தெரியும் இல்லையா? யோபு பாஸ்டருக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் இருந்தார். யாரு? கிறிஸ்டோபர். ராம நாட்டில் உள்ளவர். இவங்க உள்ளவர் ராம் நாட்டில் உள்ளவர். அந்த கிருபாசனோடைய ஃபவுண்டர் வந்து சாது ஏசுதாசன். கேள்விப்பட்டிருப்பீங்க. தாடி வச்சிருப்பார் இல்லையா?
நான் ஒரு நாளைக்கு இவரை நேரடியாக சந்திக்க வாய்ப்பு கிடைச்சு. யாரை? இந்த இறந்து போன கிறிஸ்டவர். அவர் வந்து எத்தனாவது தலைவராக இருந்தாருன்னா 3வது தலைவராக இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். இப்போ இன்னொரு ஆள் யோபுன்னு ஒரு ஆள் இருக்கார். அப்போது அந்த அவர் வந்து கீழே உட்காந்துருக்காருங்க. உட்கார்ந்தா இருப்பாங்க. சாது ஏன் அப்படி தான் இருப்பான். நானும் கீழே பரம்பில் போய் உட்காந்துருக்கிறேன். ஒரு விஷயம் சொன்னார். நான் 19 வயசாக இருக்கும் பொழுது இந்த கிருபாசன சபையில் வந்தேன். எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர், நான் இருக்கும்போது எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்கிறாங்க அந்த ஊழியத்தை செஞ்சு. ஆனால் சாதுவையா என்ன சொன்னார்? நீ வந்து கீழே இருக்கக்கூடாது, என் கூட மேலே இருன்னு சொன்னார். அர்த்தம் என்னது? நீ கீழே இருக்கக்கூடாது, நீ மேலே இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன? அடுத்து நீ ஊழியம் செய்வான்லாம் சொல்லலை. அடுத்து நீ ஏன்னா தலைமைத்துவம், ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அபிஷேகம் அது. டாய்லெட் கிளீன் பண்றதுதான் தேவன் உனக்கு வச்சிருக்கிற அழைப்புன்னா நீ அதை சந்தோஷமா செஞ்சுட்டு தேவனுக்கு மகிமைன்னு போயிட்டே இருக்கணும். இங்க அலங்கரிக்கிறது ஒன்ன விட்டுருக்காருன்னா இங்க சந்தோஷமா அலங்கரிச்சுட்டு போயிட்டே இரு. அது உன் மேல தேவன் வச்சிருக்கிற அனுக்கிரகம். இதுதான் தாழ்மைப்படுறது. தாழ்மைப்பட்டுட்டேன்னு வச்சுக்க, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை தடை பண்ணவே முடியாது. ஐஸ்வர்யம்னா நான் சொல்றேன், ஐஸ்வர்யம்னா அழைப்பு. அழைப்புக்குள்ளதான் ஐஸ்வர்யம் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், மூத்த குமாரன் எங்க இருந்தான்? டாய்லெட்டில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வரும்போது கீத வாக்கியத்தை நடன கழிப்பையும் கேட்டு, எப்படி அடுத்து போடுங்க, ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அவன் யார்கிட்ட வந்து கேட்கணும்? அவனுக்கு கான்டாக்ட் யார்கிட்ட இருக்கணும்? இவன் யார்கிட்ட போய் கேட்டிருக்கான்? அல்லேலூயா. சத்தியத்தில் சந்தேகம்னா யார்கிட்ட கேட்கணும்? அப்பன்ட்ட கேட்கணும். விட்டா ஊழியக்காரன் என்கிட்ட கேட்கணும். பக்கத்தில் கேட்ட விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். ஓஹோ. உம்முடைய அவன் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். சுகத்தோடன அர்த்தம் என்ன? அவன் உயிரோட வந்துட்டான். ஹல்லேலூயா. வந்தான், அவனால சேர்ந்தபடினா அவருக்கு கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அடுத்து போடுங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாத இருந்தான். எப்படிங்க? மனக்கடினம். ஹல்லேலூயா. மனக்கடினம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? மனக்கடினம் வந்தா ஜெபம் வராது. ஜெபம் வரலைன்னா ஆண்டவர்ட்ட ஒன்றையும் கேட்க மாட்டீங்க. கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கோங்க. புதிய வருஷத்தில் ஒரு முடிவு பண்ணுங்க. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார்ல, இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி தானே? கடினமாக இருந்தது, கரெக்டாக தானே இருந்தது. நான் சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கிலும், எப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் உங்களை நீங்கள் தாழ்த்துங்க. தாழ்த்துனீங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் வசனம் சொல்ல போகிறேன், இதெல்லாம் உங்கள் மேலே வரும். இன்னைக்குள்ள வாக்கு தத்துவத்துக்கு தான். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். சகலவற்றையும் இப்போ திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 42:10. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரலினார். பாருங்க, யோபு யாருக்காக ஜெபிச்சான்? அது வரைக்கும் உளறிட்டு இருந்தான். இப்பதான் அவன் யாருக்காக ஜெபிக்கிறான்? பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிறான். இந்த மூத்தவன் யாருக்காக ஜெபிச்சிருக்கணும்? இளையவனுக்காக ஜெபிச்சிருக்கணும். ஆண்டவரே பாருங்க, என் தம்பிய மறுபடியும் கொண்டு வந்தீங்களேப்பா, உங்களுக்கு கோடி நன்றி அப்பா. எப்படி அப்படி சொல்ல மாட்டீங்களோ? சிரிச்சிங்க. வந்தாக்கல போக இல்லையா? திரும்ப வந்தார், சபையை குட்டிச்சாரா கேட்க வந்தது இல்லையா?
நான் சொல்றேன், நீ சபையை குட்டிச்சவராக்கிட்டு போனாலும் நான் என்ன செய்வேன்? என்னடா வருவான்னு பார்த்து தான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? காத்துட்டு இருப்பேன். ஏன்னா சபையில் 2-3 பேர் இங்கே இந்த சிதறி போயிருக்காங்க. எப்படி? நான் இன்னைக்கும் ஜெபிப்பேன் தினமும். அல்லேலூயா. நான் ஜெபிப்பேன். ஏன்னா அதுக்கு என்ன வேலை. அல்லேலூயா. பாதுகாப்பாக இருக்குன்னு ஜெபிப்பேன். அல்லேலூயா. அவங்க எதனால தாக்கப்பட்டாங்களோ அதை விட்டு அவங்க வெளியே வரணும், ஜெபிப்பேன். அது அல்லேலூயா. நம்ம வேலை அதுதான். அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம வேலை ஜெபிக்கிறதுக்கு. இங்கே பாருங்களேன், உளறிட்டு இருந்தான். இப்போ பாருங்களேன், அவனுக்கு சிநேகிதனுக்காக ஜெபிச்ச உடனே என்ன வந்துருச்சான்? இவன் சிறையிருப்பு திருப்பி இழந்த எல்லாத்தையும் ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு அந்த மனப்பான்மை வேணுங்க. இன்னொருக்காக ஜெபிக்கணும். நான் சொல்லட்டுமா? கடைசி வரைக்கும் நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சு இந்த பூமியிலிருந்து போறது வரைக்கும் உங்களுக்கு விரோதமா பிசாசு குறை சொல்லுவான், பிரச்சனை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், கண்ணியை போடுவான். இதை யாரை கொண்டு செய்வான்? யாரை கொண்டு செய்வாங்க? அவன் கூட இருக்கன்னு வச்சு தான் செய்வான். ஆனால் அது யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஏசப்பாவுக்கு ஆப்போச்சது யாரு? இந்த இது வர வேண்டியது அவசியம், அவர் பாடுபட வேண்டியது அவசியம். ஆனால் அது யாரால் வருகிறதோ அவனுக்கு, அது அவனுக்கு கணக்கு. உன் கணக்குக்கு நீ யாரா இருக்கணும்? நீ நீதிமானா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ அவனை மன்னிச்சுக்கோ, நீ மன்னிச்சு விட்டுக்கோ, அவ்வளவுதான். நீ அவனை மன்னிச்சுக்கோ, நீ அவனுக்காக ஜெபிச்சுக்கோ. உன்னை துன்பப்படுத்துகிறவனை நீ என்ன செய்? ஆசீர்வதிச்சுக்கோ. உனக்கு விரோதமா இருக்கிறவனை நீ அவனை எப்படியாச்சும் அவனை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பி. அவனை எப்படியாவது அவன் அன்பு செலுத்து. உன் வேலையே அதுதான். இப்படி நீ செஞ்சா நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. எல்லாம் வேணுமா? வேணும் தானே? நம்ம ஒரு தெளிவா இருக்கணும். வசனம் புடமிட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எப்படிங்க வசனம்? நான் ஒரு சின்ன, இந்த பசங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு சொன்னேன். அபிலின் இருந்தான், நைட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ ஓகே, ஒரே யூனிஃபார்மில் இருக்காங்க. உங்களுக்கு இப்போ வழங்கும். இவ கள்ளி, இது வந்து நல்லவன்னு வச்சுக்கோ. உடனே அவங்க மைண்டில் வல்லவன் ஓடும், அது என்ன தெரியாது. இப்போ இவன் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆள். சரியா? இங்கே நித்தலை நில்லு. இவ தேவனுக்கு பிரியமான பொண்ணு, 2 பேரும் தான். ஆனால் இவ சபைக்கு வரவ ஆளுதான், ஆனால் தேவனோட உறவு இல்லை. இவ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா உறவுல. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. நான் ஒரு சிம்பிளாக ஒரு வசனம் போதிக்கிறேன். எப்படி? என்ன வசனம் போதிக்கிறேன்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாருன்னு நான் பேசுகிறேன். அப்போ இந்த ஒரே வசனத்தை இந்த 2 பேரும் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? சிம்பிள் வசனம். கர்த்தர் என் இருக்கிறார். இவ யாரு? இவ எப்படி ஏற்றுக்கொள்வா? எப்படி ஏற்றுக்கொள்வா? இப்படி. இவ எப்படி ஏற்றுக்கொள்வா? ஆமென், 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 ஆமென். வசனம் என்னது? சிம்பிள் வசனம். அப்படித்தானே? அடுத்த வசனம், கர்த்தர் உன்னை புடமிடுவார். எப்படி? இத 2 பேரும் சபையில தான் இருக்கு. எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா?
இதே இவ ஆண்டவரோட க்ளோஸாக இருக்கட்டுங்களா? சிம்பிள். பாருங்க பாருங்க, இன்னைக்கு கவனிங்க. இவ வந்து கர்த்தர் உன்னை புடமிடுவார்னு சொன்னோன்னே இவ என்ன செய்வா? திரும்ப என்ன செய்வா? எஸ் ஆண்டவரே, என்னை மறுபடியும் தருகிறேன், என்னை புடமிடும். யார் சொல்லுவா? இவ என்ன சொல்லுவா? இவ என்ன சொல்லுவா? எப்படி இருக்கும்? ஏங்க எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரைட்டு, ஸ்கிட்ல சொன்னவர் ஆண்டவரே எப்படி? இப்போதான் கேரக்டர் வந்துச்சு. இப்போ ஒரு ஸ்கிட்ல ஒரு கேரக்டர் பண்ணா. என்னது? ஜீவ புஸ்தகத்தில் அவளுக்கு பேர் இருக்கா இல்லைன்னு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரிங்க பேர் இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரி பஞ்சகத்துக்கு பேரு இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. அவளுக்கு பேர் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம், ஒரு கவலையும். புரியுதா? நான் சொல்றேன் வசனம், ஒரே வசனம். நீ சகலவற்றையும், நான் சொல்லட்டுமா, ஒவ்வொரு ஆளுடைய இருதயத்திலையும் ஒவ்வொரு விதத்திலாம் நீங்க திருப்பிக் கொள்வீங்க. எப்படி? எந்த அளவின்படி திருப்பிக் கொள்வீங்க? அவனவன் அளவின்படி நீ திருப்பிக் கொள்ளுவ. நீ கர்த்தர் விரும்புகிற அளவு என்ன தெரியுமா? நீ அந்த மூத்த குமாரன மாதிரி இல்லாம நீ இளைய குமாரனாவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ உன்னை தாழ்த்தி, நான் தப்புதான் அப்பா, நீ ஒருவேளை நீதிமான் ஆயிருப்ப, நீ சபையில இருப்ப, நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப, உண்மைதான். ஆனா ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போதும் நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி, அப்பா நான் இன்னைக்கு கூட உங்க சமூகத்துக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் நீர் நீதியாய் என்னை கொண்டு வந்தது சேர்த்திருக்கிறீர். இது உம்முடைய நீதினால வரவே செஞ்சிருக்கிறேன், இல்லைன்னா நான் வர்றதுக்கு பாத்திரனே இல்லை. இப்போ உமக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காக நான் சகலவற்றையும், இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில வந்து உமக்காக பலிக்கட்டும் அப்படின்னு நீ ஒப்பு கொடுத்தா, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வசனமும் உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்குங்க. நான் சொல்லட்டுமா சபையே? இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்றேன். தாவீதை நினைச்சு பாருங்க. தாவீது வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். அவன் என்ன எழுதியிருக்கிறான்? உமது கற்பனைகள் எனக்கு தேனிலும் செழிச்சேனிலும், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. நேர டைரக்டா வந்து நில்லுங்க. அதை சொல்றேன், எனக்கு ஸ்வீட்டா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. வசனம் கேட்கும்போது உங்க சொத்தை நீங்க வாங்குறீங்க, உங்க சொத்தை எழுதி வாங்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய்னா சகலத்தையும், ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் சரீரத்தில் இருக்கிற சுகம், தேவன் உனக்கு முன்குறிச்ச எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ உனக்கே அறியாம இழந்திருந்தா கூட அதையே நீ திரும்ப பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1-2 வசனத்தை வாசிங்க. சகரியா 9:12. வேகமா முடிச்சிடலாம். 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பானதே தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்னைக்கே தருவேன். அரண்னா என்ன தெரியுமா? பிளேஸ். நீ பிசினஸ்ல இழந்தியா? அந்த பிசினஸ்ல மறுபடியும் வந்து நில்லுன்றாரு. நீ எதை இழந்த? அந்த இடத்துல வந்து நில்லு, நான் அதை ரெட்டிப்பா தரேன். உன் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அரணுன்னா அந்த பிளேஸ். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டி அந்த இடம், நீ யாருக்கு முன்னப்பட்ட வெட்கப்பட்டி அந்த ஆளுக்கு முன்ன நீ ஸ்ட்ரைட்டா வந்து நில்லு. யாரிடத்துல நீ வெட்கப்பட்டியோ அவனுக்கு முன்னோட உன் தலையை நான் உயர்த்துவேன். சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு வச்சிருக்கிற பஞ்சி தேவன் அப்படிதான் உன்னை ஆசீர்வதிப்பாரு. அவர் பயங்கரவங்க. நீ எந்த இடத்துல இழந்தியோ அந்த இடத்துல, எந்த தேசத்துல உனக்கு மதிப்பு இழந்ததோ அந்த தேசத்துல உன்னை அதிகாரியா வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, ஷேமுக்கு பதிலாக இரண்டு தனையான பலன் வரும். லட்சிக்கு பதிலாக
தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் வெட்கம்னா நீங்க ஷேமா இருப்பீங்க, இலச்சைன்னா அவமானம். எப்படி அவமானப்பட்டிருக்கீங்களா? ஷேமா இருக்கீங்களா? கச்ச டபுளா தருவேன்றாரு. எதை நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அதை டபுளா கொடுப்பேன்றாரு. எதனால நீ வெட்கப்பட்டியோ அதை உனக்கு தருவேன். உனக்கு கார்லன்னு உன்னை அனுமதிச்சாங்களா, இல்லை உனக்கு பைக்கில் நான் வச்சாங்களா, வீடுல நான் வச்சாங்களா, இல்லை உனக்கு சொத்து இல்லைன்னு இது பண்ணாங்களா, உன்னை எந்த விதத்தில் எதை காரணம் காட்டி உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அதை ரெட்டிப்பா தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு அதிகாரி. ஒரு அதிகாரி ஒரு இடத்துல போனால் எப்படி இருக்கும்? பந்தோபஸ்து. ஒரு சிஎம் போனால் பந்தோபஸ்து எப்படி இருக்கும்? உங்களை அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ ஒரு இடத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு அதிகாரி ஒரு இடத்துல புறக்கணிக்கப்பட்ட என்ன நடக்கும்? அவன் மேல கேஸ் வரும், கவர்மெண்ட் கேஸ் போடும். எப்படி? கவர்மெண்டே கேஸ் போடுங்க, இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு கேஸ் போடுமா இல்லையா? நம்ம அப்பன் கேஸ் எல்லாம் போட்டு நிற்க மாட்டாரு. எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, யார் உன்னை அவமானப்படுத்தியோ அவனே உனக்கு அலங்காரம் பண்ணுவான். அல்லேலூயா ஹல்லேலூயா. அதே ஆளு வருவாங்க. நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. நான் எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டனோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டனோ அந்த இடத்துல மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறியிருக்கேங்க. என் குடும்பமாக இருக்கலாம், நான் வேலை பார்த்த இடமா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் கர்த்தர் நான் அப்படி வச்சுருந்துருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே நான் இப்படி தான் இருப்பேன். நான் பகிரக்கமாக கேட்டிருக்கேன். நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் நான் எனக்கு இப்படி தானே வச்சுருக்கேன், எனக்கு இப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் சூழல் மாறி இருக்கலாம், ஆனால் மேட்ரு கரெக்டாக நடந்திருக்கும். ஹல்லேலூயா. கரெக்டாக நடக்குங்க. சொல்லுங்க. நான் ஒரு அதிகாரி, அப்பா உடைய பிள்ளை, தள்ளப்பட்டந்தான். ஆனால் இப்போ மூளைக்கு தலைக்கல்ல. எனக்கு மேலே தான் எல்லாம், எனக்கு கீழெல்லாம் கிடையாது. நான் இல்லாமல் என் அப்பா ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. சொல்லுங்க. நான் இல்லாமல், ஆபிரகாம் இல்லாமல் அந்த தேசத்தில் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அதே மாதிரி நான் சொல்லுவேன், நீ இல்லாமல் உன் தேசத்தில் ஒன்றும் நடக்காது. நீ இல்லாமல் உன்னை அவமதித்த குடும்பத்தில் ஒன்றும் நடக்காது. நீ தான் மூளைக்கு தலை கல்லு. நீ அதை ஒருவேளை இழந்ததுண்டானால் நீ மறுபடியும் அதை திருப்பிக் கொள்ளுவாய். வெட்டு கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்து கொண்டு போன வருஷங்களை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருஷம் யோவேல் திருப்பிக் கொள்ளுங்க. யோவேல் 2:25. சரி, ரைட். 2:25 திருப்பிக் கொள்ளுங்க. வாசிங்க, டப்புன்னு முடிச்சிடலாம். நீயாவது போடுற. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இத்தனை வருஷத்தில் சுபின் என்னெல்லாம் இழந்தேன்னு தெரியுமா? சிம்பிளாக சொல்லுவேன், ஆமாம் கொஞ்சம் காசெல்லாம் தீர்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன், அப்படி கிடையாது. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, உனக்கு தெரியாதது இங்கே இருக்கு. உனக்கு உன் வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கிற பந்தவஸ்து இருக்குல்ல. பந்தவஸ்துனா என்ன? அலங்காரம், அந்த ஆசீர்வாதம். இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சா சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அதெல்லாம் தெரிய 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 திருப்பிக் கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் வருஷத்தை என்னமா வச்சுருக்காரு? நன்மையினால் முடிச்சு விட்ருக்கா. எத்தனை வருஷத்தில் இதுவரைக்கும் வந்த வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்பட்டது, கஷ்டப்பட்டது, வேதனைப்பட்டது, இழந்த சரீர பலன்,
நீங்கள் வியாதினால கஷ்டப்பட்டது இதை எல்லாத்தையும் கர்த்தர் இனிமையாய் மறுபடியும் உங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் கையின் பிரயாசத்துக்கும் பலனாய் கர்த்தர் ரெட்டிப்பாய் தருவார். அதை சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஒன்றையும் இழந்து போக மாட்டீங்க, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் சகலவற்றையும் திருப்ப போறீங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க சகலவற்றையும் திருப்புறது எப்படின்னா அறியாம திருப்ப மாட்டீங்க. என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு அறிஞ்சுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை அசை போட்டேன். இது வந்து தலைப்பு. சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்பது தலைப்பு. கீழே ஒவ்வொரு நாளும் தெய்வம் உங்களுக்கு வச்சிருக்கிற வாக்குகளை சேகரிச்சுட்டே இருங்க. அந்த வாக்கின்படி நீங்க திருப்பிட்டே இருப்பீங்க. அடுத்த வருஷம் நான் பார்க்கும்போது உங்களை நான் ஒவ்வொரு ஆளையும் ஸ்பெஷலாக பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2002 எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி நடந்தது, அதுக்கு தீர்வு வந்துச்சுன்னு சாட்சி சொல்லுவேன். நீ 2002 உயிரோட இருந்தீங்க தானே? உயிரோட இருந்தவங்கள்ட்ட கேட்பேன், கரெக்டு தானே? நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ளும். சோபா சிஸ்டர்ட்ட கேட்பேன், 1983ஆம் ஆண்டு, அப்போ பிறகு இல்லைங்க 1994 நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ளுங்களான்னு கேட்பேன். எழுதி வச்சு படிக்கணும். என்னது? எழுதி வச்சு படித்து படிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? கேட்கறது. நான் அவர்கிட்ட போவேன், அவன் என்ன சொன்னான், அந்த கெட்டகுமாரன் சொன்னான், நான் அவர்கிட்ட போவேன், எனக்கு ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளத்தையாவது கொடுப்பான், என் அப்பன் கொடுப்பான்னு தெரிஞ்சு வச்சான், அதனால தான் கேட்டான், அதனால தான் வந்தான். ஆனால் வந்த பிறகு என்ன நடந்தது? மொத்தமே கொடுத்துட்டார்ல. ஆமாம், மொத்தமாக உங்களுக்கு தருவாருங்க, மொத்தமாக தருவாருங்க. நீங்கள் மொத்தமாக எடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. யாவர் எழுந்திருக்கலாம்.